ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2 இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 எபிசோட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னாலே அது வந்து ஒரு பரபரப்பான எபிசோட். அதாவது இப்போ ஒரு பரபரப்பாக ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு பரபரப்பாக ஓடிட்டு இருக்கும். ரெண்டும் இங்கேயும் ஃபினிஷ் ஆகும், இங்கேயே ஃபினிஷ் ஆகும். அது மாதிரி எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே இது எக்ஸ்ட்ரா இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பிரச்சனை எல்லாம் முடிகிற மாதிரி தான் வந்து இந்த எபிசோடு எடுத்திருக்காங்க. இந்த எபிசோடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரமாட்ட வருது கிட்டத்தட்ட. ஆனால் டைம் போகிறதே தெரியல. அந்த அளவுக்கு வந்து என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஒரு சீன் கூட நம்ம மிஸ் பண்ணாத மாதிரி நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த 3 எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவுக்கு வந்து அந்த அளவுக்கு லாஸ்ட் சீட்ஸ் கொடுத்துல. அதாவது ஜஸ்டின் கூட வந்து சட்டை போடுறாரு. அது போக பார்த்தீங்கன்னா நான்சி அறிவு ஜனாதன் பையரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து காப்பாற்றுறாரு. அது மட்டும் தான் பண்ணுறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வாசின்ஸ் கொடுக்கலையோ. அது போக பார்த்தீங்கன்னா அவரோட ஹேர் ஸ்டைல் தான் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு எல்லாரும் சொல்கிறதால இந்த படத்தில் கேப்பை போட்டு அதையும் வசிட்டாங்க. சரி, ஓகே. ஜஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் கூட சண்டை போடுறத தவிர வேற எந்த வேலையும் செய்யலை. சண்டை போட்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாலே 1000 ரூபாய் இருந்தால் இன்னைக்கு நானே ரன் பண்ணா அப்படின்னு சொல்லி 2 பேர் ஒன்று சேர்த்துக்கிறத தவிர வேற எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. நான்சி ஜனாதன் பார்த்தீங்கன்னா அவர் பேரை சேர்த்து ஒரு துப்பாக்கி ஒன்று சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சுட பார்த்தாங்க. அது போக என்ன பண்ணாங்கன்னா லவ் மட்டும்தான் பண்ணுறாங்க, வேற எதுவுமே பண்ணாமல் சும்மாவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த எபிசோடு கொடுக்கவே அவங்க 2 பேருக்கு லவ் பற்றி பேசுறத தவிர வேற எந்த சீனே மாசம் இருந்தேன். ஜான் ஹாப்பர் பார்த்தீங்கன்னா அந்த லெவனை காப்பாற்றுறத தவிர வேற எந்த கொள்கையும் இல்லை. மக்களை பற்றி கவலை இல்லை, அவனை பற்றி கவலை இல்லை, கூடுதல்களை பற்றி கவலை இல்லை. லெவனை காப்பாற்றணும், அது மட்டும்தான் கொள்கை, கோட்பாடு எல்லாமே. அது எதுவுமே கிடையாது. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோகுலாரையே அடைச்சி கிடப்பா. அவனை காப்பாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ரூட்டு கண்டுபிடிச்சி கொடுப்பா. இதை கண்டுபிடிச்ச உடனே இவளோட ரூட் கிளியர் ஆனதையும் நான் போயிட்டேன், நீ அப்படி போயிரு இப்படி போயிட்டு அதை சின்ன குழந்தைன்ட்டு டெஸ்டே போயிட்டாங்க. கூடுறது ஏதாவது காப்பாற்றி போய்க்கலாம், ஏதாவது ஹெல்ப் பண்ணி போய்க்கலாம். அது எதுவுமே பண்ணாமல் இவன் எஸ்கேப் பண்ணால் போதுட்டு மேக்ஸ்ஃபீலர் எஸ்கேப் ஆகி தரப்பாத ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டான். லூக்கஸ் அவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு பாட்டை போட்ட தவிர இந்த எபிசோடில் வந்து எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு எதுவும் ஒன்று கண்டுபிடிப்பாரு. அதாவது ஃபயர் பண்ணி அந்த அடிமலுக்கு வந்து உயிர் கொடுக்குறதுக்கு மட்டும் ஒரு ஐடியா கொண்டு கொடுப்பாரு. பாப்கார்ன் வச்சு ஏதோ அதை தவிர வேறு எதுவுமே இந்த எபிசோட் எதுவுமே அவருக்கு வந்து மாசாசின்னு எதுவும் இல்லை. நான்சி வீலரோட அம்மா கரீம் வீலர் அவங்க தான் என்னோட ஃபேவரட் கேரக்டர். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா டெமோ டாக்டர் 3 ஒன்று போட்டு தெளிடுறாங்க. அதெல்லாம் வெறுத்தனமாக இருக்குது அந்த சீன்லாம். ஸோ அவங்க மட்டும் தான் இந்த டெமோ டாக்டர் பொருளாதாரே இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் சொல்லிட்டு வெறுத்தனமாக இருந்துச்சு. 11 பார்த்தீங்கன்னா அந்த அப்சைட் டவுன்ல ஆல்ரெடி மாட்டிட்டு இருப்பாங்கல்ல, அந்த அர்த்தத்தில் அவங்க காப்பாற்றுறது மட்டும் ஹெல்ப் பண்ணுவாரு. அது போக ஒரு கேமரா உடச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து ட்ரக்கை வந்து நிறுத்துவாங்க. அதை தவிர நீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அழிச்சி பேசுறத தவிர வேற எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. 2 நேரம் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அப்படியே செத்து போயிடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. வில்லு போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா வில்லு அப்படின்னு பாட்டை போட்டு எல்லாம் மாஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா மாஸ் கொண்டுன்னு சொல்லி உள்ள இருந்துச்சு. போய் ஹென்றி எப்படியாவது போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெட்னாவை போட்டுறதுக்கு வேகமாக கிளம்புறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்னாவோட காரை போட்டு உடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வில்லு பார்த்தீங்கன்னா ரெட்னா கிட்டே மாட்டிக்கிறாரு. மாட்டின பிறகுதான் அந்த இது இவருக்கு பொண்ணுகளை விட பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதை வச்சு பிளாக் லைட் பண்ணி இந்த பயவன் என்ன நினைச்சு கண்ட்ரோல் இருந்துச்சு. அங்கே போய் 11 போய் காப்பாற்றி அவர் எப்படியே ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. மைக் பார்த்தது இவருனால தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே பார்க்க போனேன். இவரு தான் ஹீரோன்னு நினைச்சு பார்க்க போறேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எவ்வளோ லவ் பண்ணுறத வரைக்கும் மைக் எவ்வளோ லவ் பண்ணுறத வரைக்கும் வேற எந்த சீனுமே இல்லை. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல பார்த்தீங்கன்னா டெமோ டாக்னு சொல்லி வருது. அது பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து எதுவுமே கொல்லாது. இது பார்த்தீங்கன்னா ஏதாவது இது போல 2 ஆர்மிகள் வருவானுமே அவங்களை போட்டு கடிச்சு உதவி போதுரு. மெயின் கேரக்டரை பார்த்தா நீ மோர்மோ நீ தப்பிச்சு போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் அது எல்லா எபிசோடும் அப்படின்னு இருக்கு. அது மற்ற மெயின் கேரக்டர்லாம் பார்த்தா கண்டா நுச்சி ரே கண்டு பிடி யாரு அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா என்னென்ன மாஸ்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 11 பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் காப்பாற்றுறதுக்கு பண்ணிட்டாக போவாங்க. அடுத்த சீன் மாசம் இருக்கும். அதே மாதிரி நான்சி வீலரும் ஜனாதனமும் ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. அந்த இடத்துல போய் ஸ்டீவ் போய் காப்பாற்றுவாரு. அது ஒரு மாசிட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா 10க்கு 8 ரேட்டிங் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.